பள்ளிக்கு பெரிய அளவில் பெயரும் புகழும் கிடைக்க குழந்தையை நரபலி கொடுக்க வேண்டும் என யாரோ ஒருவர் சொன்னதை நம்பி 2ஆம் வகுப்பு மாணவனின் கழுத்தை நெரித்து கொலை செய்த கொடூர சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரங்கேறியிருக்கிறது. எப்போதும் உழைப்பே நமக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். ஆனால் அதை விட்டுவிட்டு சிலர் மூட நம்பிக்கைக்கு பின்னால் போகின்றனர். அதை செய்தால் நல்லது நடக்கும், இதை செய்தால் நல்லது நடக்கும் என நம்பி பல விஷயங்களில் ஈடுபடுகின்றனர். இந்த சம்பவங்களால் சில நேரங்களில் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. அதே போலத்தான் இங்கும் ஒரு கொடூர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இதன் நிறுவனர் ஜசோதன் சிங், அவரது மகன் தினேஷ் பாகல் என்பவர் இந்த பள்ளியில் இயக்குநராக இருக்கிறார். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த 2ஆம் வகுப்பு மாணவனான கிரிடாத் என்பவரின் தந்தைக்கு பள்ளி நிர்வாகம் தொடர்பு கொண்டு அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் பள்ளியின் இயக்குனர் காரில் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து பதற்றத்தோடு ஓடிவந்த தந்தைக்கு கிரிடாத் உயிரிழந்து விட்டதாக கூறியதாக தெரிகிறது. இதனை கேட்டு சந்தேகமடைந்த தந்தை காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து காவல்துறை நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஜசோதன் சிங்கிற்கு சூனியம் மற்றும் நரபலிகளில் நம்பிக்கை உள்ளதாக கூறப்படுகிறது. பள்ளி நன்றாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த சிறுவனை நரபலி கொடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சிறுவனை கொல்வதற்காக அவரை விடுதியில் இருந்து பள்ளி இயக்குனர் வெளியே அழைத்து வந்த போது அந்த சிறுவன் விழித்துக் கொண்டு கத்தி இருக்கிறார். இதனால் பயந்து போன பள்ளி நிர்வாகம் சிறுவனை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கின்றனர். இந்த தகவல்கள் கிடைத்ததை அடுத்து ஜசோதன் சிங், தினேஷ் பாகல் மற்றும் 3 ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். ஏற்கனவே கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி வேறு ஒரு சிறுவனை நரபலி கொடுக்க இவர்கள் திட்டமிட்டதாகவும், ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்து விட்டதாகவும் குற்றவாளிகள் விசாரணையில் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். பள்ளிக்கு பெயரளவில் புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் 2ஆம் வகுப்பு படித்த மாணவனின் கழுத்தை நெரித்து கொலை செய்த கொடூர சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.